இது ஹெர்பிசைட். ஸோ நான் வந்து மருந்து அடிக்க போகிறோம் அன்றைக்கி. எடுத்தோன்னே என்ன மருந்து காமிக்கிறேன்னு பயப்பட வேணாம். இது வந்து களைக்கொல்லி. இது வந்து வெங்காயத்தில் வந்து அடிப்பாங்க. எதுக்கு அடிக்கிறோம் அப்படின்னா, அந்த வெங்காயத்தில் வந்து அதிகப்படியான களைகள் உருவாகும். அது வந்து ஒரு மாதத்துலேயே 3 களைகள் எடுக்க வேண்டியது மாதிரி சூழ்நிலை வரும். அதை தடுக்கிறதுக்காக இந்த களைக்கொல்லியை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து ஒரு இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட களைக்கொல்லி தான். இருந்தாலும் இதோட வீரியம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு இதை பயன்படுத்துறதுக்காக தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து அளவு ஒரு டேங்க்குக்கு வந்து எவ்வளோ அடிக்கின்ற அளவு இருக்குது. ஒரு டேங்க்குக்கு இங்கே இந்த மூடியில் 25 ml கொடுத்துருக்காங்க. இப்போ 25 ml ஊற்றிட்டு அதை ஊற்றிட்டு மூடிடணும். இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. ஏன்னா 3 டேங்க் அடிக்கணும். ஆல்ரெடி ஒரு டேங்க் அடிச்சிட்டேன். இன்னும் ஒரு டேங்க் உரிய இது கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதுக்கடுத்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வயலில் போய் அடிக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம மருந்தை கலந்தாச்சு. இப்போ இதை மாட்டணும். இதை மாற்றிட்டு தூக்கிக்கிற வேண்டியதான். தூக்கிட்டு அவ்வளோதான். நல்லா கொசு மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம வேலை. நம்ம வயலுக்கு போகலாம் வாங்க. வயல்னு தப்பாக சொல்லிட்டேன். அது வந்து எங்களோட வெங்காய வயல். நம்ம வயலுக்கு வந்தாச்சு. இது எலக்ட்ரிக்கால் சார்ஜ் பண்ணுறது. ஸோ இந்த சுவிட்ச் இங்கே இருக்குது. தேவைப்படுறப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வெங்காயம். நட்டு ஒரு நாள் ஆகுது. நட்டு ஒரு நாளான பக்கத்தில் நம்ம அடிக்கணும் இதை. ஸோ அவ்வளோதான். இதே அடிச்சுட்டே இருக்க வேண்டியது.